கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலாவதாக சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பில் வந்து சந்தோஷம். இந்த நாடு ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பதிவாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டால் அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினாலும் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் உங்களுக்குள்ளே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கவனிங்க, தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையுடைய நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அல்லேலூயா. தேவன் எபேசு சபை பவுல் மூலமாய் நிறுவினார். அந்த எபேசு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு பவுல் கடிதம் எழுதும்போது சொல்றாரு, அறிவிக்கட்டாத அந்த அன்பு. அந்த அன்பு என்று கேட்டால் நம்முடைய மூளைக்கு எட்டாத ஒரு தெய்வம்தான் இயேசு. அவர் சகல பரிபூரணத்தால் நிறைந்திருக்கிறார். தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கும் எனக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், சுகமாய் இருக்க வேண்டுமானால் எல்லாம் இயேசுநாதருடைய கையில் தான் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.